எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. தொடர் மர்ம கொலைகளில் அடுத்த பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸ். நிறைய பேருக்கு சாப்பிடாம சத்து இல்லாமல் இருக்கனால கால் நரம்பு திடீர்னு இழுக்கும். அதாவது நைட்டில் படுத்திருக்கும் போது இழுக்கும், திடீர்னு உட்காந்து எந்திரிக்கும் போது இழுக்கும், படுத்திருக்கும் போதே இழுக்கும், அந்த மாதிரிலாம் இழுக்கும். எனக்கு கூட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது பார்த்தா பயங்கரமாக வலிக்கும். அந்த டயத்தில் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாது நமக்கு. அப்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த கால் சைடு நரம்பு இழுக்குதோ, அதாவது இப்போது லெஃப்ட் சைடு கால் நரம்பு இழுக்குது அப்படின்னாக்க ரைட் சைடு கையை விரல்களை மூடிட்டு மேலே தூக்கிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணணும், சுற்றணும். அதே மாதிரி ரைட் சைடு கால் இழுத்துச்சுன்னா லெஃப்ட் சைடு கையை மடக்கிட்டு மேலே சுற்றணும். இப்படி 2-3 தடவை பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் பண்ணணும். அப்படி செஞ்சிங்கன்னா உடனே அந்த நரம்பு இழுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகி டக்குன்னு சரியாயிடும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு கிளிக் ஆகுதாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம பகுதி 3க்கு போகலாம். தொடர் மர்ம கொலைகள் பகுதி 3. சில நாட்களுக்கு பிறகு பிரியாவும் அவளது நண்பி உமாவும் தங்களது அறையில் இருந்து நடந்த 2 கொலைகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போது இருவரின் தொலைபேசியும் ஒரே சமயத்தில் ஒலித்தது. இருவரும் பயத்தில் தொலைபேசிகளை எடுத்து அணைத்து விட்டார்கள். பிறகு நித்திரைக்கு சென்று ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார்கள். திடீரென ஒலிபேசிகள் ஒலித்தது. அதுவும் இறந்தவர்களுக்கு வந்த அதே வித்தியாசமான ஒளிச்சத்தம். இருவரும் பயந்து நித்திரை விட்டு எழுந்தார்கள். பிரியா தனது தொலைபேசியை எடுத்து பார்த்தாள். தனக்கு அழைப்பு வரவில்லை என கூற உமா பயந்து கொண்டே தனது தொலைபேசியை எடுத்து பார்த்தாள். அதில் குறுஞ்செய்தியில் ஒரு புகைப்படம் வந்தது. அதில் வந்த புகைப்படத்தை பார்த்த உமா பயத்தில் அலறினாள். அருகில் இருந்த பிரியா, நாம் தொலைபேசி அணைத்துதானே வைத்தோம் என்று சொன்னாள். இது எப்படி குறுஞ்செய்தியின் ஒளி வளர்ந்தது என யோசித்தார்கள். இச்செய்தி நகரம் எங்கும் தீயாய் பரவியது. இதனை அறிந்த ஒரு தொலைக்காட்சி தொகைப்பாளர் உமாவிடம் நான் உங்கள் உயிரை காப்பாற்றுகிறேன், ஆனால் நீங்கள் நான் சொல்வது போன்று செய்ய வேண்டும் என கூறினார். பிரியா அவர்களை நம்ப வேண்டாம் என கூறியும் உமா கேட்கவில்லை. அவர்களுடனே சென்றாள், தன் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில். குறுஞ்செய்தியில் குறிப்பிட்ட நாள் வந்தது. நிகழ்ச்சி தொகுப்பாளர் உமாவை நேரடி நிகழ்ச்சி ஒன்றில் வைத்து ஒரு பூசாரியையும் வைத்து ஏதோ ஒரு சில பூஜைகளை செய்து கொண்டு இருந்தார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பிரியாவை அனுமதிக்க மறுத்தார்கள். அப்போது ஒரு குரல், என்னிடம் இருந்து நீ தப்பிக்க முடியாது என்று. இது அங்கு இருந்த அனைவருக்கும் கேட்டது. உமா பயந்தாள். அன்று வந்த புகைப்படத்தில் உமாவிற்கு பின்னால் இருக்கும் சுவரில் இருந்து ஒரு உருவம் வெளியே வருவது போன்று இருந்தது. அது போலவே இன்றும் ஒரு உருவம் வெளியே வந்தது. அப்போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அனைவரின் முன்னிலும் உமாவின் கை கால்களை அறுத்து விழுந்து துடிதுடித்து இருந்தாள். அதை பார்த்த அனைவரும் பயத்தில் கத்திக்கொண்டு ஓடினார்கள். சற்று நேரத்தின் பிறகு அதே வித்தியாசமான அலை ஒளி சத்தம் கேட்டது. சுற்றி முற்றும் பார்த்த பிரியா தனக்கு தான் அழைப்பு வந்துள்ளது போல என நினைத்து பயத்தில் மயங்கி விழுந்தாள். பிரியா விழுவதை கண்ட ஒரு வாலிபன் பிரியாவை தூக்கி சென்று வைத்தியசாலையில் அனுமதித்தான். அவன் பெயர் அஜித். இவன்தான் முதலில் இருந்தே பிரியாவை கண்காணித்து வந்தது. வைத்தியசாலையில் கண் விழித்து பிரியா சுற்றுமுற்றும் பார்த்தபோது அஜித் அருகில் இருப்பதை பார்த்து, யார் நீங்கள் என கேட்டாள். என் பெயர் அஜித் என்றும், உங்கள் நண்பர்கள் எல்லாம் எப்படி இறந்தாங்க என்று தெரியுமா என கேட்டான். பிரியா உடனே தெரியும், ஒரு தொலைபேசியில் இருந்து வந்த அழைப்பின் மூலம் என கூறினாள். இதை கேட்ட அஜித் சிரித்தான். பின் ஆம் என கூறிவிட்டு கண் கலங்கினான். ஏன் கண் கலங்குது என பிரியா கேட்க, எனது தங்கைக்கும் இப்படிதான் ஒரு அழைப்பு வந்தது. அதன் பிறகு ஒரு தீ விபத்தில் இறந்து விட்டாள். அவள் தீக்காயல்களுடன் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கும்போது கூட சுயநினைவு இருந்தது என வைத்தியர்கள் ஆச்சரியத்துடன் கூறினார்கள். அவளின் வாயில் வித்தியாசமான மிட்டாய் இருந்ததாகவும் சொன்னார்கள். அதை கேட்டதும் எனக்கு சந்தேகம் வந்தது. அதன் பிறகு நடந்த மீனாவின் கொலை இன்னும் சந்தேகம் வந்தது. ஏனெனில் மீனாவும் எனது தங்கையும் நண்பர்கள். மீனாவுக்கு அடுத்து நடந்த அனைத்து மரணத்திலும் இறந்தவர்கள் வாயில் வித்தியாசமான மிட்டாய் இருந்தது. அதனால் நான் தான் உங்களை கண்காணித்து வந்தேன் என அஜித் பிரியாவிடம் கூறினான். அப்போது பிரியா எனக்கும் மரணத்தை குறித்துவிட்டது என அழுது கொண்டு கூறினாள். பிறகு அஜித்தும் பிரியாவும் சேர்ந்து நடந்த அனைத்து மர்ம கொலைகளுக்கு யார் காரணம், ஏன் இந்த கொலைகள் நடக்கின்றன என்பதை தேடத் தொடங்கினார்கள். அவர்கள் கண்டுபிடித்தார்களா, பிரியா தப்பித்தாளா என அடுத்த பகுதியில் பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்போ போடலாம், சீக்கிரமாக போடலாமா வேண்டாமான்னு. பாய்.